ஒரு கோயில் முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோட நடத்துறாங்க. கருங்காலி மாலை விக்கிறதுலே நோக்கமா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சி இருக்க பாதாள செம்பு முருகர் கோயிலுக்கு நம்ம போனப்ப உண்மையா நமக்கு என்ன அனுபவம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ராம்ஸ் ரிவ்யூ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கப்பட்டியில இருக்க பாதாள செம்பு முருகர் கோவில். இந்த கோயில்ல கார் பார்க்கிங் நல்ல இட வசதி பண்ணிருக்காங்க. எந்தவித சார்ஜும் அதுக்கு டிக்கெட்லாம் வாங்கல. என்ட்ரன்ஸ்லயே கருங்காலி மாலை வாங்குறதுக்கான ஒரு கவுண்டர் இருந்துச்சு. யாரு நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லல. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், வேணாங்கிறதும் போயிடலாம். வீக் டேஸ்ங்கறனால பெருசா கூட்டம் இல்ல. எந்தவித என்ட்ரி டிக்கெட்டும் கோயிலுக்கு கிடையாது. அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்தீங்கன்னா பாதாள செம்பு முருகர். இந்த கோயிலோட வேண்டுதல் முறையே மௌனம் தான். எதுவுமே பேசாம மௌனத்தோட போனீங்கன்னா தான் இந்த வேண்டுதல் நிறைவேறுங்கிறது இங்க போட்டிருக்கிறது. நாங்க எங்கேயோ வாங்கிட்டு வந்த கருங்காலி மாலையை சாமி கிட்ட பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதையும் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க. எந்தவித காசு தட்சணையும் எதுவும் வாங்கல. இந்த பாதாள செம்பு முருகரை பார்த்தாலே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருந்துச்சு. உண்மையான அனுபவம் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணது. எந்தவித பாலிடிக்ஸும் தப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்